என்னங்க பழைய கவர்மெண்ட் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னமோ விமர்சனம் பண்ணீங்க, ஆனால் நீங்களும் அதே தானே பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை தவிர வேறு எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கார். யார் இவர்? தாபேக்காவை சேர்ந்த நிர்மல்குமார் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீட் எக்ஸாமுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போன கவர்மெண்ட்டில் டிஎம்கே கவர்மெண்ட்டில் லெட்டராக போட்டுனுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்பட உங்கள் தலைவர் உட்பட எல்லாரும் விமர்சனம் வச்சிங்க. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நீட்டை எதிர்த்து லெட்ரு தானே போட்டிருக்கீங்க. நீட்டுக்கு நம்ம விலக்கு வேணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்ரு தானேப்பா போட்டிருக்கீங்க. வேற ஒன்றும் புதுசாக பண்ணி நீங்கள் அப்படின்ற மாதிரி நாக்கு மேலே பல்ல போட்டு நிர்மல்குமார் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டான். ஸோ இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கலாம், இல்லைங்க அந்த மாதிரிங்க லெட்ரு போட்டிருக்கோம், அதுக்கான பதில் இந்த மாதிரி ஏதாவது லெட்ரு போட்டது சம்மந்தமாக ஏதாவது பேசியிருக்கலாம். அதை பற்றியே கவனம் இல்லாமல் லெட்ரு ஏன் போட்டிங்கன்ற கேள்வியை விட்டுட்டு நீட்டு பற்றியே நல்லா பக்கமாக பேசியிருக்கார். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அதான் தெரியுமே. டிஎம்கே கவர்மெண்ட் அதானே சொன்னாங்க, முடியலையே. ஏடிஎம்கே கவர்மெண்ட் அதானே சொன்னாங்க, எப்பா முடியலப்பா நீட்டிலேருந்து விலக்கு வாங்க முடியல நம்மளால் அப்படின்னு எல்லாரும் அந்த மாதிரி சொல்லும்போது நீங்களும் மறுபடியும் அதே சொல்கிறது ஓகே வாழையடி வாழையாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர புதுசாக ஒன்றும் இல்லைப்பா ஃபயருங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது தொடர்பாக நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேளுங்க. ஏன்னா நீட் தேர்வு யார் ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தேர்வை கூட அவர்களால் ஒழுங்காக நடத்த முடியல. எவ்வளோ நேரம் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்வே பெரிய கஷ்டமான விஷயம். இந்த தேர்வில் இவங்க ஒரு தடவை நடத்தி முடிச்சுட்டு திரும்பவும் தேர்வு வைக்கிறாங்க, அதுக்கும் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாகவும் இந்த நீட்டு தேர்வு மிகப்பெரிய வியாபாரமும் மாறி இருக்கு. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இப்போ ஒரு எட்டாத ஒரு இடமா இருக்கு. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது இப்போ தாபேக்காவுக்கு அதிமுகவிலிருந்து ஒரு அணியாக பிரிஞ்சவங்க ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணி தாபேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கான நடவடிக்கையை அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கட்சி பொறுப்பிலேருந்து அவங்களெல்லாம் தூக்கே அப்படின்ற மாதிரி கட்சி பொறுப்பிலேருந்து அவரை அவங்க எல்லாரையுமே நீக்கிட்டாங்க, எதிரணியாக இருக்கிறவங்கள. ஸோ இந்த மாதிரி பதவி அது பொறுப்பை நீக்கிட்டாங்களே, ஒருவேளை லீகல் இஷ்யூவாக மாறுமா இது அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது லீகல் இஷ்யூவாக மாறுமா, இதை பற்றி கணக்கு போட நீங்கள் தவறிட்டீங்களா, இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பு போயிடுச்சே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அதுக்குள்ளே நம்ம தலையிட முடியாது. அது போக அவங்களா வாலண்டியராக தான் நம்மக்கிட்ட ஆதரவு கொடுத்துருக்குறாங்களே தவிர நமக்கு இதில் நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேனு கையை விரிச்சிட்டார். அவங்களுக்கு ஆதரவு வந்தால் போதும், என்ன நடந்தாலும் சரி, எந்த கட்சி குட்டிச்சவராக போனாலும் சரி, அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி நாசமாக போகுது, அதை பற்றி எனக்கு என்னப்பா, அது அவங்க கட்சி பிரச்சனை, அதை பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் டக்குன்னு கையை விட்டார் நிர்மல்குமார் அவர்கள். அவர் அப்படி தானே பண்ணுவார், அது அவங்க கட்சி பிரச்சனை தானே, அவர் மட்டும் என்ன பண்ணிட முடியும், சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் என்ன முயற்சியாக பண்ண முடியும், அதுக்கு வேற ஒருத்தவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது அப்புறமா பேசுவோம். இப்போ நிர்மல்குமார் அவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக என்ன பேசியிருக்காரு அப்படின்றத கேளுங்க. அதை பற்றி இல்லை, அது அவங்களுடைய கட்சி உட்கட்சி விவகாரம், அதில் என்ன நடக்குதுன்னு பேசுகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவங்களுடைய கட்சியில் அவங்க ஆல்ரெடி அவங்க அதுக்கான விளக்கம் கொடுக்குறதுக்காங்க. என்னென்னா திரு எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவருடைய மகன் மிதுனும் ஒரு வார பத்திரிகையில் ஒரு சில தொழிலதிபர்களும் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தான் இருக்கு. ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சி எதை நோக்கி புரட்சித் தலைவரும் அம்மா அவர்களும் கட்சியை ஆரம்பித்து கட்சியை நடத்திட்டு இருந்தாங்களோ அதற்கு எதிராக திரு எடப்பாடி அவர்கள் செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வெளியே மக்கள் என்ன தீர்ப்பு அளித்தாங்களோ அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதுக்கான விளக்கங்கள் ஆல்ரெடி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகளிலேருந்து வெளிலேருந்து ஆதரவு கொடுத்து தான் தாபேக்கா ஆட்சி அமைச்சாங்க ஆரம்பத்தில். இப்போ அவங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுனது திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான். அப்படி வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற அளவுக்கு திமுக உங்களுடைய ஆட்சிக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாங்கள் இருப்போம், நீங்கள் ஆட்சி அமைக்க நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம்லாம் சொல்கிறாங்களே. ஆனால் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பின்வாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முயற்சி நடந்துச்சு, பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, இது எப்படி லாஜிக்காக பொருந்தும்? அவங்க தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்களே நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் குறுக்கணிக்க மாட்டோன்னு அப்படின்னு கேள்வி கேட்டால் நிர்மல்குமார் அவர்கள் இப்பவும் ஆட்சி சொல்கிறார் 100% நடந்துச்சு, எனக்கு தகவல் சொன்னாங்க, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இப்போவும் நிர்மல்குமார் அவர்கள் அவர் சொன்ன பாயிண்டில் தாபேகாவினர் சொன்ன பாயிண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ஆனால் எது எப்படியோ
நடந்ததற்கான அதிகாரப்பூர்வ செய்தி இல்லவே இல்லை. நடந்துச்சுன்னு சொன்னாங்க, நடந்துச்சுன்னு செய்தி வந்துச்சு, பேசிக்கிட்டாங்கன்னு பேசுகிறாங்க, பேசிக்கிட்டதா தகவல், இப்படி தான் இருக்கே தவிர பேசினதை அஃபிஷியலாக நமக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இல்லை, ப்ரூஃப்ன்ற ஒன்றே இல்லை. ஒரு ஃபோட்டோவோ இல்லை பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட வீடியோவோ இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அப்படி இல்லாதப்ப இது புரளி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக திமுகவினரும் சரி அதிமுகவினரும் சரி டக்குன்னு தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நிர்மல்குமார் அவர்கள் அவருடைய ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் அது தொடர்பாக என்ன சொல்கிறார் அப்படின்றத கேளுங்க. கண்டிப்பாக இதற்கான முயற்சிகள் 100% நடந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க 100% முயற்சி செய்தார்கள். அதை அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த அனைவரிடமும் கூப்பிட்டு பேசினார்கள் என்று தகவல் கேள்விப்பட்டோம். ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசித்தார். திரு எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டு ஆலோசித்தார். இவரெல்லாம் ரகசியமாக பல சந்திப்புகள் நடத்தியதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக இவர்கள் 100% முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக போக பெரும்பாலான கட்சிகளும் பெரும்பாலான தலைவர்களும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் அந்த மிகப்பெரிய ஒரு புறவழி ஒரு பின்புறம் வழியாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கள்ள கூட்டணி அங்கேயே நிராகரிக்கப்பட்டது.